ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பொங்கல் ஸ்பெஷல் பல காய்கறி குழம்பு செய்கிறத பார்க்க போகிறோம். இந்த குழம்பு நிறைய காய்கறி போட்டு செய்கிறதால இந்த பல காய்கறி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு இந்த குழம்பை செஞ்சு பாருங்கள், அருமையான சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். தோரம் பருப்பு 200 கிராம் ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிவிடுங்க. 2 வாட்டி கழுவிட்டு 20 நிமிஷம் பருப்பை ஊற வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு பிறகு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் 1 வெங்காயம், 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு 10 பல்லு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கரை மூடி 3 விசில் வைங்க. காய்கறி குழம்புக்கு தேவையான காய்கறிகள்: கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், சௌச்சௌ, முள்ளங்கி, பட்டாணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் பட்டாணிக்கு பதில் பச்சை அவரை விதைகள் எடுத்துக்கோங்க. பேனில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்து லைட்டாக வதக்குங்க. லைட்டாக வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்ச எல்லா காய்கறிகளும் ஆட் பண்ணிக்கோங்க. பூசணிக்காய் இருந்தால் அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணுறதால குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறிகளை 1 நிமிஷம் அப்படியே வதக்குங்க. காய்கறி வதங்கின பிறகு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காய்கறிகளோட சாம்பார் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறி வேகிறதுக்கு காய்கறிகளை நல்லா வேக விடுங்க. சாம்பார் பொடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சாம்பார் பொடி நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும் நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா. 3 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை திறங்க. பருப்பு உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. கரண்டியால் லைட்டாக மேஷ் பண்ணுங்கள். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் பருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் இந்த குழம்பை கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பு தாளிக்கலாம் வாங்க. பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் 1/2 டீஸ்பூன், 10 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் 10 நீல வாக்கில் கட் பண்ணது ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு தேவையான அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை காய்கறி குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா ஒரு கொதி வரும்போது ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பொங்கல் ஸ்பெஷல் பல காய்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலுக்கு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.